Hello aspirants, welcome to 827. So நான் தான் கோவிமல். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக தமிழில் பார்த்துருப்பீங்க. எஸ், ஸோ பேங்கிங்கோடைய ஃபவுண்டேஷன் கரெக்டாக. ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்னாலும் சரி, இல்லை நான் வந்து ரிப்பீட்டர்ஸாக நான் படிச்சுட்டு இருக்கேன் பட் ஸ்டில் நான் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்கேன் அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கானதாக இருக்கும். ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம வந்து பேங்க் எக்ஸாம் பற்றி மட்டும் இல்லாமல் ஸோ ஒரு ஃபவுண்டேஷன் ஏன் நம்ம இப்போவே ஸ்டார்ட் பண்ணணும் அண்ட் என்ன எக்ஸாம் உங்களுக்கு சூட் ஆகும் அண்ட் இந்த ஒரு எக்ஸாமோடைய பேட்டர்ன் என்ன, சிலபஸ் என்னன்ற விஷயங்களை நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாரும் மறக்காமல் பாருங்க. எஸ், ஸோ அப்போ பேங்கிங்கோடைய ஃபவுண்டேஷன் கரெக்டா. ஏன் சார் அப்படின்னா இதுதான் கரெக்டான டைம். நமக்கு ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வேஸ்ல இருந்தும் எஸ்எஸ்சியில் இருந்து அண்ட் டிஎன்பிசியோடைய கேலண்டர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் ஸ்டில் நமக்கு இருக்கக்கூடிய பேங்கிங். ஸோ நம்ம பொங்கலுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஜான் எண்டுக்குள்ளே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ ஐபிபிஎஸ் கேலண்டர் அப்படின்றது வந்துருச்சு அப்படின்னா நமக்கு பிஓ கிளர்க் அப்படின்றதெல்லாம் நடக்கும். எப்போன்றது தெரிஞ்சிடும் சரிங்களா. ஸோ இப்போ நீங்கள் இப்போதுலேருந்து இந்த எந்த எக்ஸாம்னாலும் சரி, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4ல் இருந்து ஒரு 6 மாதங்கள் இருக்குது. ஸோ கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா ஸ்கெட்சு போட்டு தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்க போகுது சரிங்களா. எஸ், ஸோ அப்போ நமக்கு பேங்கிங்கில் நமக்கு எஸ்பிஐ, ஐபிபிஎஸ், ஆர்ஆர்பி, இன்சூரன்ஸ் எக்ஸாம், இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலேட்டரி பாடிஸ். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கிளியர்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வைடிலேயே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நிறைய செஷன்ஸ் போட்டிருக்கோம் சரியா. அண்ட் நீங்கள் ஒரே ப்ரிப்பரேஷன் அப்படின்றது எல்லா எக்ஸாம்ஸுக்குமே பண்ணிக்கொள்ளலாம். ஸோ கரெக்டாக டாப் ஸ்கோரிங் செக்ஷன் அப்படின்றது என்னென்னாவும் ஸ்கோர் பூஸ்டர் டாபிக் என்னென்னு தெரிஞ்சு கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா ஈஸியாக பேங்கிங் எக்ஸாம் கிளியர் பண்ணி ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஃபாஸ்ட் ப்ராசஸ், அந்த சைக்கிள் அப்படின்றது வேறு லெவல் ஃபாஸ்ட்டாகவும் கரெக்டாக சொன்ன மாதிரியும் தான் இருக்க போகுது சரிங்களா. ஸோ அதனால் தெளிவாக என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸோ பார்த்துக்கோங்க. அண்ட் இங்கே நமக்கு எஸ்பிஐ பிஓ கிளர்க், ஐபிபிஎஸ் பிஓ கிளர்க், ஆர்ஆர்பி அதாவது ரூரல் பேங்கோடைய பிஓ கிளர்க், இது இல்லாமல் எல்ஐசி, என்ஐஎஸ்சிஎல், அப்புறம் ஓஐசிஎல் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ரெகுலேட்டரி பாடி, இது எல்லா எக்ஸாம்ஸும் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு இருக்கும். ஸோ மோராலெஸ் சிலபஸ் அப்படின்றதும் ஸோ சப்ஜெக்ட்ஸ் அப்படின்றது எனக்கு சேமாக தான் இருக்க போகுது சரியா. பட் இதை பற்றின நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் நம்மளுடைய Adapt 247 தமிழ் பேங்க் எஸ்எஸ்சி ரயில்வே சேனலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு எஸ் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், ஸோ இதுக்குள்ளே உங்களுக்கு கிளியராகவே நம்ம வீடியோஸ் இருக்குது. ஸோ இன்னும் நீங்கள் கன்ஃபியூஸாக இருக்கீங்களா? எஸ், ஸோ அதற்கான ஒரு கிளியரன்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அருண் சாரோடைய ஸோ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், ஸோ டாப் ஸ்கோரிங் சப்ஜெக்ட் செக்ஷன் வைஸ் கொடுத்துருக்கேன் அண்ட் அருண் சார் வந்து சிலபஸ் கொடுத்துருக்காரு. ஸோ என்ன எக்ஸாம் உங்களுக்கு சூட் ஆகும். எஸ், ஸோ ஐபிபிஎஸ் அதாவது பிஓ கிளர்க்குள்ளே அந்த டிஃப்ரென்ஸு, ஸோ எப்படி வந்து ஒரு 6 மாதம் நம்ம கிளியர் பண்ணலாம். ஸோ பப்ளிக் பேங்க்கு, ப்ரைவேட் பேங்க் ஒரு 40 நிமிஷம் பேசியிருக்கேன் நான். ஸோ அதேமாதிரி அருண் சார் எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும், பிரணவ் மேம் ஒரு ஸ்ட்ராட்டஜி பற்றி பேசியிருக்காங்க அண்ட் பேங்க்குடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அருண் சார் இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஒரு பிளேலிஸ்ட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டை எல்லாரும் மறக்காமல் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸோ பாருங்கள். அண்ட் இதுதான் நம்மளுடைய எக்ஸாம்ஸ்ப்பா சரியா. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் மட்டும் இல்லாமல் நமக்கு கிட்டத்தட்ட ஸோ மோர் தென் 20 எக்ஸாம்ஸ் அப்படின்றது நமக்கு 2026 நடக்க இருக்க போகிறது சரிங்களா. ஸோ எல்லா எக்ஸாம்ஸும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போதுலேருந்தே படிக்க ஆரம்பிச்சுட்டா ஈஸியாக கிராக் பண்ணிடலாம் சரிங்களா. ஓகே டன். இப்போ உங்களுக்கான எக்ஸாம் நீங்கள் எப்படி சார் சூஸ் பண்ணுறதுனா, நீங்கள் பிகினராக இருக்கீங்க சரியா, இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதற்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எஸ், ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்ப்போம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ் லெவல் பொறுத்த லெவலில் இங்கிலீஷ் ஆப்டி ரீசனிங் அப்படின்றது இருக்கும். ஸோ மெயின்ஸ் லெவலில் உங்களுக்கு ரீசனிங் ப்ளஸ் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் அண்ட் நம்மளுடைய குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கும். இது இல்லாமல் லெட்டர் ரைட்டிங் அண்ட் உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸில் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற பாயிண்ட் இருக்குது. அண்ட் இன்டர்வியூ ஸ்கில் டெஸ்ட் அப்படின்றது எக்ஸாம்ஸை பொறுத்து சரியா. ஸோ இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்றது. ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டாப் ஸ்கோரிங் சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஆப்டி, ரீசனிங், இங்கிலீஷ் அப்படின்றது தான். ஸோ இந்த 3 செக்ஷன் தான் இருக்குது நீங்கள் எந்த ஒரு எக்ஸாம்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும். அப்போ இதில் நான் எப்படி படிக்கணும், ஸோ என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன் நான் ஃபாலோ பண்ணுன்ற வீடியோஸ் எல்லாமே நம்ம தெளிவாகவே என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஸோ நான் மேலே கொடுத்துருக்கக்கூடிய ஐ கார்ட்லையும் இந்த வீடியோட எண்டு ஸ்க்ரீன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்கோர் பூஸ்டர்ஸ் பற்றிலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இதுலேயே இருக்குது. எஸ், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன வந்து நமக்கு கொஸ்டின், நம்பர் ஆஃப் கொஸ்டின், என்ன டாபிக் நான் படிக்கணும், ஸோ எதில் என்னோட ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணுன்ற ஒரு கிளியர் கட் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்றது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா தெளிவாக கொடுத்துருக்கோம் சரியா. ஓகே, அப்போது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சார் நான் வந்து ஒரு பிகினராக இருக்கேன், என்னுடைய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படின்னா நான் எடுத்தோடனே ஒரு கஷ்டமான எக்ஸாம் அப்ரோச் பண்ணக்கூடாது. நான் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி நான் ரெடி ஆகிட்டேன் அப்படின்னா ஓகே. இல்லாத பட்சத்தில்
கரெக்டா? ஸோ அப்போ உங்களுக்கான ஒரு எக்ஸாம் இந்த கிளர்க் லெவலில் இருக்கக்கூடிய எக்ஸாம். ஸோ மோர் நம்பர் ஆஃப் வேகன்சி, கட் ஆஃபும் லோவாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். அதே தான் நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா ஐபிபிஎஸ் கிளர்க் இல்லை அப்படின்னா ஒரு பிஓ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போதுலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு எக்ஸாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நான் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கேன், எஸ் அப்படின்னும் போது உங்களுக்கு ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து மேக்ஸ்லையும் ரீசனிங்கும் ஸ்ட்ராங்கு, இல்லை நான் இங்கிலீஷில் வீக்கு, இல்லை நான் இங்கிலீஷில் ஸ்ட்ராங்கு, ஜென்ரல் அவேர்னஸ் கரண்ட் அஃபேர்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கேன், எஸ் எனக்கு போஸ்டிங் வந்து ரூரல் ஏரியாவில் வேணும், இல்லை ஃபாஸ்ட் ப்ரொமோஷன் இருக்கக்கூடிய ஜாப் வேணும், இல்லை ஹை சேலரி, லாங் டேர்ம் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறைய கேட்டகரிஸில் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஸோ இங்கே ஒரு ஸ்பிட்டப் கொடுத்துருக்கேன். ஸோ எது உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்றத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய கரியர் அப்படின்றத இந்த ஒரு பேங்கிங் எக்ஸாமில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு வீடியோவை தெளிவாக கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள். அதில் கிளியர் கட்டாக நம்ம எக்ஸ்பிளைன் அப்படின்ட்டு பண்ணியிருக்கோம். அண்ட் இதற்கான ஒரு பேட்ச் அப்படின்றது நம்மளுடைய உறுதி பேட்ச். ஸோ இந்த ஒரு ஃபவுண்டேஷன் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 20 டிசம்பர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, 26. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு மேலே கிளாஸஸ் அப்படின்றது போயிட்டுருக்கு. கரெக்டாக? எஸ். ஸோ அதுக்கான சொல்யூஷன் நான் சொல்கிறேன். இதுக்கு பதிலாக நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளுடைய அடால ஸோ பேங்கிங்கோடைய செகண்ட் பேட்ச் அப்படின்னு நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நேற்று தான் இந்த ஒரு பேட்ச் அப்படின்னு லான்ச் ஆச்சு. ஒரு நிமிஷம் லோட் ஆகட்டும். எஸ். ஸோ ஸ்டேட் எக்ஸாம் தமிழ்நாட்டில் போனீங்கன்னா இங்கே பேங்க்குள்ளே ஸோ இங்கே தான் இருக்குது நம்மளுடைய பேங்கிங்கோடைய செகண்ட் பேட்சான உறுதி 2.0. ஸோ இது கம்ப்ளீட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஐபிபிஎஸ், எஸ்பிஐ, ஆர்ஆர்பி, பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் எக்ஸாம். சரிங்களா? ஸோ இதில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 145 ஆன்லைன் லைவ் கிளாஸஸ், 42 மாக் டெஸ்ட் இருக்குது. ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஃபேக்கல்ட்டியோடைய டெமோ வீடியோஸ் அப்படின்றது இருக்குது. அண்ட் இந்த ஸ்டடி பிளானில் போனீங்கன்னா ஸோ எப்போ உங்களுடைய கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக போகுது, அண்ட் இது ஒரு ப்ரிலிம்ஸ் டு இன்டர்வியூ கைடன்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பேட்ச். சரிங்களா? எஸ். ஸோ இப்போ இதில் நம்மளுடைய கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, ஸோ அருண் சார் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளுடைய கிளாஸஸ் இருக்கும், கிஷோர் சாரோடைய கிளாஸஸ் இருக்கும். அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ நம்மளுடைய கிளாஸஸ் அப்படின்றத 1 by 1 நம்ம கொண்டு போக போகிறோம். சரிங்களாப்பா? எஸ். ஸோ இது கண்டிப்பாக எல்லாருமே உங்களுடைய செல்ஃப் ப்ரிப்பரேஷன் அப்படின்றதுக்குமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணி கொள்ளலாம். சரிங்களா? ஸோ இங்கே இந்த மோர் ஆஃபரில் இருக்கக்கூடிய கோடு ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுடைய கோடு Y1029 அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2924, அதாவது Y1029 அப்படின்னா இந்த கோடு யூஸ் பண்ணி நீங்கள் 22% ஆஃப் ஆஃபரில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். மேலும் தகவலுக்கு நீங்கள் vimal.raj@ada247.com இந்த ஒரு மெயிலுக்கு நீங்கள் மெயில் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கான ஒரு தெளிவான ஒரு கைடன்ஸ் அப்படின்றத நான் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே, டன். ஸோ அது மட்டும் இல்லாமல் புக்ஸ் அப்படின்றது அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 8+86 புக் இருக்கும். அந்த 8 புக்கு உங்களோட வீட்டுக்கு வந்துடும். சரியா? எல்லா லிங்க்கும் நான் என்ன பண்ணுறேன் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் எஸ்எஸ்சிக்கான ஒரு ஃபவுண்டேஷன் பேட்ச், ரயில்வேக்கான ஃபவுண்டேஷன் பேட்ச் இருக்குது. இந்த எல்லா பேட்சஸும் நீங்கள் செப்பரேட்டாக இல்லாமல் ஸோ ஒரே பேக்கில் அக்சஸ் பண்ணணும். அதற்கான ஒரு பேக் தான் தமிழ்நாடு மெகா பேக். ஸோ இதில் நீங்கள் எல்லா பேட்சஸும் அடுத்து வரக்கூடிய 1 year இல்லை 2 years ஆஃப் வேலிடிட்டியில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ நம்ம அடால சேர்க்கப்பட்ட ஒரு பேட்சஸும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அக்சஸ் பண்ணி கொள்ளலாம். சரியா? எஸ். ஸோ இப்போ இதுதான் என்னுடைய எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் என்னுடைய டாப் ஸ்கோரிங் சப்ஜெக்ட் அண்ட் என்னுடைய செக்ஷனல் வெயிட்டேஜ். ஸோ நான் எங்கே என்னுடைய மார்க் அப்படின்றது எனக்கு வேணும், எங்கே நான் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றது கொடுத்துருக்கேன். எஸ். ஸோ இப்போது நீங்கள் கன்ஃபியூஸாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ இன்னமும் நிறைய சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன எக்ஸாம் சூஸ் பண்ண முடியும், இல்லை வேறு எதாவது டவுட்ஸ் இருக்குது எதுனாலும் சரி ஸோ நீங்கள் மெயில் பண்ணிங்கன்னா உங்களுக்கான கிளாரிட்டி அப்படின்றத நான் கொடுக்குறேன். சரியாப்பா? எஸ். ஓகே. ஸோ இதுதான் நம்மளுடைய செக்ஷனல் வெயிட்டேஜ், அதாவது எவ்வளோ மார்க்கு, ஸோ எவ்வளோ கொஷின் கேட்பான். ஸோ அப்போ நமக்கு அந்த ஒரு செக்ஷன் கிளியர் பண்ணுறதுக்கு என்ன வேணும். ஸோ நமக்கு ஸ்பீட் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஆப்டி பொறுத்த வரைக்கும். ஸோ லாஜிக்கலி திங்க் பண்ணணும், ரீசனிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும். கரெக்டாக? எஸ். ஸோ இப்போ இங்கே சப்ஜெக்ட் வைஸ் நான் டாபிக் வைஸ் பார்க்கும்போது இப்போ எனக்கு ஆப்டி நான் எடுத்துக்கிறேன்னா எனக்கு சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், இந்த ஒரு ஸ்கோர் பூஸ்டர் டாபிக் இருக்குது. சரியா? ஸோ ராங் நம்பர், மிஸ்ஸிங் நம்பர், குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நம்ம இதெல்லாம் தனியாகவே செப்பரேட்டாக பார்ப்போம். இது இல்லாமல் அரித்மெட்டிக் ப்ராப்ளம் அண்ட் டிஐ அப்படின்றது இருக்குது. ஸோ இங்கே நம்ம வரும்போது பசில், சீட்டிங் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ரோலை என்ன பண்ணணும்னா ப்ளே பண்ணும். ஸோ எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸோ கோ த்ரூ பண்ணுங்கள். சரியாப்பா? எஸ். புரியுதா? ஏன்னா நீங்கள் இப்போவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய டைமை நீங்கள் கரெக்டாக 1 by 1 என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ
இங்கே தெளிவாக கொடுத்துட்டேன். ஸோ ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்னாலும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்ட்னாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்றது. சரியா? ஸோ அடுத்து நம்ம ஒரு நல்ல ஒரு வீடியோவில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சந்திப்போம். தேங்க்யூ.